நான் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டே 9 o'clock ஷோவே பார்த்துட்டேன். அன்னைக்கே ஷூட்டும் பண்ணிட்டேன். ஆனால் ரிவ்யூ போட லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. வெல்கம் guys, this is RK from காந்தாரா மூவி ரிவ்யூ. முதல்ல இந்த படத்தை ஓடாதுன்னு சொன்ன வலைபேச்சு பிஸ்மிக்கும் ஹிந்து விரோதிகளுக்கும் இந்த படம் சமர்ப்பணம். படம் 500 கோடி நிச்சயம், 1000 கோடி லட்சியம். படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 125 crores. முதல்ல ஒரு 125 கோடியில் 25 கோடி போனால் கூட 100 கோடியில் 10 எடுத்துக்கிறாங்க. இதை எப்படி எடுக்கணுன்றத தமிழ் இண்டஸ்ட்ரி பணத்தை திருடாமல் ஒரு படத்துக்கு எப்படி செலவு பண்ணணுன்றத வேறு இண்டஸ்ட்ரிகள்லேருந்து கன்னட இண்டஸ்ட்ரிகள்லேருந்து கற்றுக்கோங்க. படம் ஸ்டோரிலாம் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, பெரிய ஸ்டோரி, அதனால் வேணாம். படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியிலே போகும், கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக ஒர்க் ஆகும், கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி சோர்வு ஒரு மாதிரி லேக் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் படம் செகண்ட் ஆஃப் போனோடனே பத்திக்கும். நீங்கள் கந்தாரா ஃபஸ்ட் பார்ட் எதை நோக்கி இந்த பத்துக்கு வந்தீங்களோ அது உங்களை கண்டிப்பாக கூப்பிட்டு போய் படம் முடியும் போது எழுந்து நின்று நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஓவியேஷன் கொடுப்பீங்க. இந்த பத்துக்கு ஓவியேஷன்னா அப்போ ஓவியம் நினச்சி போகிறாங்க, கைத்தட்டல் கொடுப்பீங்க கண்டிப்பாக. படத்தோட ப்ளஸ்னால் ஹீரோ பயங்கரமான ப்ளஸ், மேக்கிங் பயங்கரமான ப்ளஸ், ஸ்டேஜிங் பயங்கரமான ப்ளஸ், கேமரா ஒர்க்கு, நேச்சர், அந்த ஃபாரஸ்ட், இதெல்லாம் எப்படி எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு பிரமிக்க வைக்குதுங்க. 125 crores பட்ஜெட்டில் இப்படி ஒரு படத்தை எடுத்து கொடுக்க முடியுன்றதே சந்தோஷம். இது மஸ்ட் ஒரு தேட்டர் வாட்ச் மூவி. நீங்கள் ஓடிடியில் பார்த்தீங்கன்னா உங்களால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு பாகுபலி எப்படி தேட்டரில் பார்த்தீங்களோ அந்த மாதிரி இதை தேட்டரில் தான் பார்க்கணும். படத்தோட மியூசிக் சூப்பராக இருந்துங்க. செகண்ட் ஆஃப் சில சீன்லாம் கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி பண்ணிட்டானுங்க, பயங்கரமான கூஸ் பம்ப்ஸ்லாம். அதெல்லாம் அந்த ஹை பாயிண்ட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, 4-5 இடத்துல ஹை பாயிண்ட், அதுவே போதும் 10 தூக்கி நிறுத்தம். ஃபைட்ஸ் பற்றி சொல்லணும், சரியான கொரியோகிராஃபி, நிறைய பேர் பண்ணியிருக்கானுங்க, ஆனால் நல்லா எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். படத்தில் குறைகள் இல்லையான்னு கேட்டால் நல்ல விஷயத்த மட்டும் பார்ப்போம், குறைகளை கடந்து போயிடுவோம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 10 out of 7.5. இந்த படத்தை மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் ஃபீல் பண்ணுவீங்க. See you on another video.